ராஜ் அதிகாரத்தின் நிழலில் வரலாற்று பக்கங்களின் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு பின்னால் எழுந்த அரசியல் பேரலைகளின் நடுவே காலத்தின் கோலத்தை செதுக்கிய சிற்பியாக ஒரு மனிதர் அமைதியாக நின்றார். அவரது வார்த்தைகள் போர் வாள்களை போன்று இருந்தன. அவரது யுக்தி அந்த வாளின் கூர்மையைப் போல் இருந்தது. இது வெறும் கதையல்ல, திராவிட மண்ணில் ஒரு சரித்திர சித்திரத்தை வரைந்தவரின் பயணம். ஆம், இவர்தான் அருளாளர் ஐயா ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அருளாளர், அன்பாளர், பண்பாளர் என போற்றப்பட்ட ஐயா ஆர்.எம். அவர்கள் உறுதியான திராவிட இயக்க பற்றாளர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரிடம் நெருக்கமாக இருந்தவர் மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தவர். ஆர்.எம். அவர்கள் எம்ஜிஆரிடம் பணியாற்றியும் இருக்கிறார். எம்ஜிஆரை வைத்து படங்களை தயாரிக்கும் முதலாளியாகவும் இருந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக என் மீதும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். என் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவராக விளங்கினார். அவருடைய பிறந்த நாளில் நேரில் சென்று வாழ்த்துவதையும் என்னுடைய செயல்பாடுகளுக்கு வாழ்த்து பெறுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தேன் என்பதை ஐயா ஆர்.எம். அவர்களின் குடும்பத்தாரும் அவருடன் இருந்த இயக்கத்தினரும் நன்கு அறிவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆர்.எம்.வி த கிங் மேக்கர், த டாக்குமெண்ட்ரி, இதில் அவரை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த பாஷா விழாவில் 100 டேஸ் விழாவில் அவர் ஸ்டேஜில் இருந்தார், ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு, மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போது எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி தான் பேசிட்டேன். அது பேசின பிறகு, அதை தெரிஞ்ச பிறகு, அப்போ ஒரு ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடிப்போச்சு. எனக்கு என்னடா இது, என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ஃபோன் பண்ண நைட்டு அங்கே யாரும் எடுக்கலை. மார்னிங் ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி தான், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னால் தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி, ஏன் அதே நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, பதவி என்ன அது, ஐயா நீங்கள் மனசுலே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, என்ன ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க.